தாராபுரம் வட்ட சட்ட பணிகள் குழு சார்பில் ராகிங் தடை சட்டம் மற்றும் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்ட சட்ட பணிகள் குழு சார்பில் ராகிங் தடை சட்டம் மற்றும் சட்ட விழிப்புணர்வு முகாம் தாராபுரம் பிஷப் தார்ப் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. இம்முகாமில் கலந்து கொள்பவர்களை கல்லூரியின் முதல்வர் விக்டர் லாரஸ் வரவேற்றார். தாராபுரம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் திருமதி சஜினி கலந்து கொண்டு பேசுகையில் சாலை பாதுகாப்பு, சாலை விபத்து மற்றும் தலைக்கழகம், போதை பழக்கம் போன்றவற்றை பற்றி மாணவ மாணவிகளுக்கு கூறினார். வழக்கறிஞர் எம். ராஜேந்திரன் பேசுகையில் செல்போன் பயன்பாட்டால் ஏற்படும் நன்மை தீமைகளையும் ராகிங் பற்றியும் கல்வி தன் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றத்தையும் மாணவிகளுக்கு எடுத்துக் கூறினார். பின்னர் வழக்கறிஞர் கலைசெழியன் பேசுகையில் இலவச சட்ட உதவி மையத்தின் செயல்பாடு பற்றியும் இளைய சமுதாயம் முன்னேற கல்வி ஒன்றே ஆகவே கல்வி திறமையாக பயின்றால் மட்டுமே முன்னேற முடியும் என கூறினார். தாராபுரம் மாவட்ட உரிமையல் நீதிபதி பாண்டி மகாராஜா பேசுகையில் ராகிங் சட்டம் உருவான சம்பவம் பற்றியும் மாணவர்கள் தமிழக மற்றும் மத்திய அரசு போட்டித் தேர்வுகள் எழுத தயார் செய்வது கொள்வது பற்றியும் சட்ட விழிப்புணர்வு கிடைத்தாலே குற்றங்கள் குறையும். மேலும் மோட்டார் வாகன சட்டம் பற்றியும் மாணவ மாணவியருக்கு எடுத்துரைத்தார். கல்லூரியின் நாட்டு நல பணித்திட்ட அலுவலர் ராஜேஷ் மற்றும் ஏஞ்சலின் ஆகியோர் நன்றி உரை கூறினர். அதன் பின்னர் மாணவ மாணவிகளிடையே ராகிங் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு குறித்து உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் சுமார் 200க்கும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். போலீஸ் ஸ்டேஷனில் குச்சி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அதையும் மீறி நீங்கள் தார் கல்லூரியில் ரொம்ப டிசிப்ளின்டாக பர்ஃபெக்டாக இருப்பது உண்மையாகவே எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்வாக இருக்குது. வாகனம் ஓட்டுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் அதில் சப்போஸ் அன்ரேஜில் இருந்து ஒரு விபத்தை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் வரதோட மட்டும் தாராபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிச்சு தாராபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முடித்துட்டு 93 to 96 கரண்ட்டில் பாஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லைங்க, கரண்ட்டில் பாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 30 செமஸ்டர் 6 பேப்பர் இருக்குது. 3 பேப்பர் 6 பேப்பர் எடுக்கும்போது அது கூட இம்ப்ரூவ்மெண்ட் 6 பேப்பர் என்ரோல் பண்ணிட்டு அடுத்தபடியாக நான் 2005ஆம் ஆண்டு வரை ஈரோடு மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினேன். அதுக்கப்புறம் 2005க்கு அப்புறம் தாராபுரம். ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஆண்கள் கேலி செய்தால் ஆண்கள் மேல ஈவ்டீசிங் போடுறாங்க. சரி, 4 பொண்ணுக்கு 5 பொண்ணுக்கு சேர்ந்துட்டு ஒருத்தரை வச்சு செஞ்சா அவனை கேள்வி பண்ணா அதுக்கு என்ன கேஸ்? ஒன்றும் இல்லை, ஆர்எம்டிசின்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கு வழக்கு இல்லை. அப்போ we must be very careful. சட்டம் நம்மளுக்கு ஆம்பளைகளுக்கு உதவி செய்யாது, பெண்களுக்கு தான் உதவி செய்யும், தெரியாது. அதே மாதிரி முறையீடு சென்னை உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டில் அவங்க தண்டனை நிலையிட்டாங்க. அதை எதிர்த்து தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போடுறாங்க. அந்த அப்பீலில் சுப்ரீம் கோர்ட் ஆஸ்க்டு கொஸ்டின், என்ன பண்ணியிருக்கீங்க? இத்தனை ஆண்டு காலமாக எவ்வளவு இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது. இந்த சம்பவங்களை தடுப்பதற்கு அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று மொத்தமாக இந்தியா முழுவதற்கும் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலாக அமைந்தது தான் அந்த சட்டம். உரிய முயற்சி செய்வேன் என நான் உறுதியளிக்கிறேன். நான் செயல்படுத்த மாட்டேன். இந்த சமுதாய நலனுக்காகவும் எனது குடும்ப நலனுக்காகவும் என்றென்றும் பெருகின்றோம். எனக்கு பின்வரும்